அவங்கள்ட்ட பேச முடியாது. அவங்க கிட்ட எனக்கு பேச முடியாது. எல்லாரையும் கூட்டி நம்ம வந்து 2 பேர்கிட்ட சொல்லணும். எல்லாரும் கூப்பிட்டு வர அப்ப சொல்லணும். நான் பார்த்தது எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருவாங்க. என்ன நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றது. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த தப்பான ஒரு நபர் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பா பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு. அரோரா காட்டினா அந்த ஒரு குறியீடு ஆபாசம்னா இதுவும் ஆபாசம் தான், இதுவும் ஆபாசம் தான், இதுவும் ஆபாசம் தான். அதாவது ஆபாசம் என்பது வந்து காட்டுற குறியீடுல அல்ல, உங்கள் பார்வையில் ஆபாசம் இருக்குது. நீங்கள் பார்க்குற விதம் அதை விட ரொம்ப 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 ஆபாசமாகவும் தவறாகவும் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அதாவது பார்வதி அவர்கள் கமருதீன் கூட உட்காந்துக்கிட்டு கவர் போட்டு சாப்பிடுவேன், கவர் போடாமல் சாப்பிடுவேன் அப்படின்னு பேசினது ஆபாசம் கிடையாது. அது வந்து நார்மலான விஷயம் இல்லை. திவாகர் அவர்கள் எல்லா பெண்கள்கிட்டையும் இத்தனை வாரங்களாக இத்தனை நாட்களாக நடந்துக்கிற விதம், அவங்ககிட்ட போய் பேசுகிறது, அவங்கக்கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணுறது, அது ஆபாசம் கிடையாது. திவாகர் அவர்கள் வந்து பெண்கள் அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது போயிட்டு நவுறுப்பா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது ஆபாசம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஜாலி, அதெல்லாம் நார்மலான விஷயம். ஆனால் அரோரா அவர்கள் வந்து சின்னதாக ஒரு குறியீடு வந்து அந்த கேமுக்காக இப்படி வந்து பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி வந்து பண்ணிங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணலாம், அவங்களால வந்து அதை அடித்து உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னது வந்து ஆபாசம். அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அதனால் ஒரு பெண்ணோட கேரக்டரையே வந்து நீங்கள் தப்பாக எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவீங்க. என்னங்க சார் உங்கள் நியாயம்?